வணக்க மக்களே, ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்மதி ரைஸை வச்சு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி எல்லாருக்குமே பிடிக்கும். அது எப்படிலாம் செய்ய போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். 1 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி கட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா 3 டம்ளர் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஸோ குக்கரில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்திக்கிறோம். எண்ணெயை சேர்த்ததுக்கு அப்புறம் நெய்யை சேர்த்த போகிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அரிஞ்சு வச்ச வெங்காயம், நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். பச்சை மிளகா சேர்த்துறோம். 3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த போகிறோம். வச்ச தக்காளி நல்லா பார்க்கறதுக்கு செம்மையாக அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக கல் உப்பு சேர்த்த போகிறோம். கொத்தமல்லி, புதினா, சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா கிளறி விடணும். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். அட்டகாசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தயிர் சேர்த்த போகிறோம். நம்ம அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொச்சிருச்சுங்க. இப்போ அரிசி சேர்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ். ஸோ அரிசி பார்த்திங்கன்னா போட்டாச்சு. கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான். அப்போ தான் நல்லா அரிசி நல்லா வேகும். வெயிட் பண்ணுவோம். 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ
ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா தம் போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும். தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி ரெடிங்க மக்களே. ஸோ பார்க்குறதுக்கே அப்படியே எச்சி ஊறுதுங்க. அப்படியே பழன்னு அந்த பாஸ்மதி ரைஸில் செஞ்சாவே சும்மா வேறு மாதிரி தான் இருக்கும் பிரியாணி. அது நான் சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பாக வந்து வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருளை யூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து தெளிவாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க.